எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். உனக்கு என்னடா குறை? நம்ம கிட்ட பணம் இல்லையா? இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என் கூட இருக்கலாம் இல்ல? பா, என் வைஃபுக்கு நம்ம ஊர் பிடிக்கலப்பா. அவ கண்டிப்பா வரமாட்டா. என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்காம நீயா யாரோ ஒரு வெள்ளைக்காரியை கட்டிக்கிட்டேன்னா அதுக்காக அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? எங்களை நீ மதிக்கவே இல்லடா. பா, நான் லவ் பண்ற பொண்ணை நீங்க கட்டி வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம இன்ஃபர்மேஷன் பண்ணேன். டேய், உன் ஆசைக்கு நாங்க எப்படா தடையா இருந்திருக்கோம்? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சந்தோஷமா பண்ணியிருப்போம்டா. சரி, அதை விடு. பழைய கதையெல்லாம் பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? நான் யூஎஸ் சிட்டிசன்ஷிப்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா? இப்போ நான் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் வேலை பார்த்தா 1 லட்ச ரூபா கூட எவனும் தரமாட்டான். சரிப்பா, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. சும்மா ஃப்ளாஷ்பேக் பேசிட்டு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பா, உங்களுக்கு போர் அடித்தா காசி ராமேஸ்வரம்னு சொல்லி எல்லா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, நான் வச்சிடுறேன். இந்தாங்க சார். என்னடா குமாரே, ஏன் இவ்வளோ லேட்டு? சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் எல்லா வீட்டுக்கும் போட்டுட்டு கடைசியாக உங்களுக்கு பேப்பர் தர்றேன். ஏன், என்ன விஷயம்? சார், எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடச்சிருக்கு சார். இந்தாங்க சார். சூப்பர், வெரி குட். தேங்க்யூ சார். ஃபீஸ் கட்ட எங்கள் அம்மாவால் முடியாது. என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சதே பெரிய விஷயம் சார். சார், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை சார். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சார். எவ்வளவு பணம் கட்டணும்? சார், 50,000 இருந்தால் போதும் சார். நான் படித்து வேலைக்கு போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துடுறேன் சார். இருப்பா. காலேஜ் பேர் என்ன? ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சார். இந்தா. ரொம்ப நன்றி சார். இந்த பணத்தை வச்சு நல்ல ட்ரெஸ் வாங்கிக்க, நல்ல படி, கடைசி வரைக்கும் அம்மாவை நல்லா பார்த்துக்க. சரிங்க சார். அம்மாவை அனாதையை விட்டுறக்கூடாதுப்பா. கண்டிப்பா சார். எங்க அம்மா கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க சார். சார், இது வரைக்கும் நான் எங்க அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை. உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமா? என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததும் கூப்பிடணும்னு தோணுது. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சார். பரவாயில்லப்பா, அப்படியே கூப்பிடு. அப்பா, தேங்க்ஸ்பா. இதை பாருப்பா, நல்லா படி. வரேன் சார்.